திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜப்பான் தேசத்தில் அங்குள்ள பசிபிக் பெருங்கடல் கடற்கரை பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட இருப்பதாக அந்த எச்சரிக்கை செய்தியில் கூறியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இது 3 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களுடைய உயிரை பலிவாங்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த நிலநடுக்கத்தினாலே $1.81 டிரில்லியன் அளவான பொருளாதார இழப்பையும் அந்த நாடு சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜப்பான் தேசம் மிகப்பெரிய நிலநடுக்கங்களை சந்தித்து மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்து அதையும் தாண்டி தற்போது கடினமான உழைப்பினாலும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் அது ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்திருக்கிறது. மிக சிறிய நாடாக இருந்தாலும் தொழில்நுட்பத்திலிருந்து அறிவியல் ரீதியான வளர்ச்சியிலிருந்து எல்லாவற்றிலேயும் ஒரு முன்னேற்றமான நாடாக விளங்கக்கூடிய ஜப்பான் தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழிவு நேரிடாதபடி கர்த்தர் கிருபையாக அந்த மாதிரி அழிவுகளில் நின்று தேசத்தை பாதுகாக்க ஜெபிக்க இருக்கிறோம். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜப்பானின் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த நாடு மிக பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்று அரசின் தகவல் அமைப்பு கூறுகிறது. அரசின் தகவல் படி இந்த நிலநடுக்கம் $1.81 டிரில்லியன் வரை பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியிருக்கிறது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதிக்கு சமானம் என்று கூறப்பட்டிருக்கிறது. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பூகம்பங்களை ஜப்பான் அனுபவிக்கிறது. அந்நாட்டின் அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி நில அதிர்வு மண்டலத்தில் 8 முதல் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட 80% வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மதிப்பீடு முன்னர் மதிப்பிட்ட 214.2 டிரில்லியன் யென்களை விட மிக அதிகம் என்று அமைச்சரவை அலுவலக அறிவிக்கை தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம், புதுப்பிக்கப்பட்ட புவிசார் தரவு மற்றும் நீட்டிக்கப்பட்ட வெள்ளப்பகுதிகளை சேர்ப்பது போன்ற காரணிகள் இதற்கு காரணமாகின்றன. இந்த பகுதியில் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுமார் 12.3 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப வேண்டியதிருக்கும் என்றும், இந்த நிலநடுக்கம் குளிர்கால இரவில் ஏற்பட்டால் சுனாமி மற்றும் கட்டிடங்கள் எழுந்து விழுவதால் சுமார் 2.98 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நான்கை பள்ளத்தாக்கு என்பது ஜப்பானின் தென்மேற்கு பசிபிக் கடற்கரையில் இருந்து அமைந்துள்ள 900 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பகுதி. அங்கு பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு யுரேஷிய தட்டுக்கு அடியில் சறுக்குகிறது. விஞ்ஞானிகளின் அளித்த தகவல் படி இந்த பகுதியில் ஒவ்வொரு 100 முதல் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மெகா பூகம்பம் ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். கடந்த ஆண்டு ஜப்பான் கடற்கரையில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவான போது அதன் முதல் மெகா பூகம்ப எச்சரிக்கையை வெளியிட்டது. இது நான்கை பள்ளத்தாக்கில் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்து வருவதற்கான அறிகுறி என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே மீண்டும் இப்படிப்பட்ட நிலநடுக்கத்தால் இந்த ஜப்பான் தேசம் பாதிக்காமல் இருக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, மியான்மரிலே மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஆண்டவரே ஜப்பான் தேசத்திலே அங்குள்ள பசிபிக் பெருங்கடல் கடற்கரை பகுதியிலே மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அது 9 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகும் என்றும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய
கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பலியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த காரியத்தை ஆண்டவர் உமக்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே தகப்பனே, நினிவே ஜனங்களுக்காக ஆண்டவரே அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே தகப்பனே அந்த ஜனங்களுக்கு நீர் பரிதபியாமல் இருப்பீரோ. ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் ஜப்பான் தேசத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் உண்டாகி அது நிமித்தமாக இந்த தேசத்திலே உயிர் பலிகளும் அழிவுகளும் நேரிடாதபடி ஆண்டவரை என் தேவன் தாமே மனமிறங்கி இந்த அழிவுகளில் நின்று தேசத்தை பாதுகாக்க நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அழிவுகள் நிமித்தமாக உயிரிழப்புகளும் பொருளாதார ஆண்டவரை சீர்குலைகளும் நேரிடாதபடி ஆண்டவரை ஜப்பான் தேசத்திற்காக நீர் மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.